அப்போ எந்த நிலையில் இவர் சொல்கிறாரு வாங்க நான் மருந்து தரேன் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் பல சிகிச்சை விட்டுருப்பீங்க, அது பண்ணியிருப்பீங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் நடந்திருக்காது வாங்கங்கிறாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இறைவனிடம் வைக்கிற அந்த கோரிக்கைக்காக ஒரு உயிராக இருப்ப நம்மளிடம் போய் வைத்தால் சரியா? இல்லை சரி என்று நீங்கள் விளக்கம் கொடுத்தா உயிர் உள்ளவர் உயிர் இல்லாதவர் மரணித்தவர் இந்த வித்தியாசத்தையும் காட்டுறீங்க. இறைவனுக்கு மட்டும் இருக்கிற பண்பு என்றால் அது பிறருக்கு கொடுக்க கூடாதானே? அது உயிராக இருந்த மனிதராக இருந்தா தான் என்ன, இறந்து போனவராக இருந்தா தான் என்ன? இல்லை உயிராக இருக்கிற மனிதரிடம் இந்த கோரிக்கை வைக்கலாம் என்றால் உயிராக இருக்கிற மனிதர் கடவுளா? இல்லை இல்லை, அந்த கேள்வியில் நாங்கள் வச்சிருக்கிறோம். சரி, உயிர் காக்குதல் அப்படிங்கிறது மனிதர்கள் பார்த்து வைக்கலாமா? ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னோன்னு சொன்னீங்களா? யாரா ஒரு ஆள் அல்லாஹ்ட்ட கேட்க விட ஒரு ஆட்டை இன்னொரு ஆட்டை கேட்டுட்டு ஒரு பேச்சு கேட்டேன் அப்படின்ட்டாக்கா சரியாது. நீங்கள் என்ன ஒரு வலியுள்ளாட்ட கேட்டால் சிறுக்கு என்று சொல்றீங்க, அது உயிராக இருக்கிற மனிதனம் கேட்டால் சரிங்கிறீங்க. அப்போ உயிராக இருக்கிற மனிதர்களை எல்லாம் நீங்கள் கடவுள்களாக ஆக்குகிறீர்கள், உயிராக இருக்கிற மனிதர்களை என்னுடைய இடத்திலே வைக்கிறீர்கள். இது சிறுக்கு என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அடுத்ததாக நீ ஒன்றும் அது விளக்கம் கொடுக்கும் பொழுது லிமிட் இருக்குது, இதில் லிமிட் இருந்தால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய லிமிட்டு கொண்டு போனாதான் தப்பு அப்படிங்கிறீங்க. அப்போ இது வாதமே எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. அப்போ முடிஞ்சு போச்சு. ஏன் நாங்கள் தான் சொல்லிட்டோமே அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கலன்ட்டோம். இன்னும் சொல்ல போனால் லிமிட்டுங்கிறது இறைவனுக்கே இல்லையே. அல்லாஹ்வுடைய லிமிட்டில் எப்படி கொண்டு போய் மனிதர்கள் வைக்க முடியும்? அது உயிராக இருந்தால் தான் என்ன, இறந்து போனால் தான் என்ன? அல்லாஹ்வுக்கு லிமிட் இருந்தால் தானங்க அல்லாஹ்வுடைய லிமிட்டுக்கு இவரை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அல்லாஹ்வுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையில் வலிமார்களை கொண்டு போய் வைக்கிறார்கள் வரும். இறைவனுக்கு எல்லை இல்லைன்னு ஆகி போச்சு, மனிதர்களுக்கு எல்லை உண்டு. மிகப்பெரிய வித்தியாசம். நீங்கள் என்னதான் இருக்குது என்றாலும் எல்லை இருக்கிறது என்றாலும் இறைவனுடைய இடத்தை அடைய முடியாது. ஏன்னா இறைவனுக்கு தான் எல்லையே இல்லையே. எல்லை இருந்தால் அல்லவா அந்த இடத்துக்கு இவர்கள் கொண்டு போய் வைக்கிறீர்கள் என்று வரும். அதனால் அடிப்படை விஷயம் புரிந்து கொள்ளணும். எல்லையே இல்லாத ஒரு அல்லாஹ்விற்கு எல்லைக்கு உட்பட்ட ஒருவர் எந்த வகையிலும் ஒப்பீடாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான அந்த பண்புகள், அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்புகள், அதை நம்ம சொன்னோம். அப்போ எவ்வளவோ தெரியாமல் இருக்குது அப்படின்னு அவங்கள சொன்னாங்க. பொதுவாக தெரியாமல் இருக்கிறதுல பல வகை இருக்குங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் கூட உலக நடைமுறையில் பேச்சில் தெரியாத மாதிரியெல்லாம் இருக்கும். அதை வச்சு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆளை சந்திப்போம், அவரை பார்ப்போம், என்ன செய்றீங்கன்னு கேட்போம், அவர் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியும். ஆனால் உலக நடைமுறையில் பேச்சுக்கு என்ன செய்றீங்க, அவர் அந்த நேரம் எழுதிட்டு இருப்பாரு, அவர் சொல்லுவோம் எழுதிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கான கண்ணு தெரியலன்னு அர்த்தமா? அவர் எழுதிட்டு இருக்கிறது தெரிய போய் தானே எழுதிட்டீங்க ங்கிறோம். ஒரு ஆள் சாப்பிட்டு இருப்பாரு, அவர் பார்த்து என்ன சாப்பிட்றீங்களா அப்படிமோ, தெரிஞ்சுதான் கேட்கிறோம். இதெல்லாம் உலக நடைமுறைகள். அதே போல நீங்க அல்லாஹ் தஆலா கூட கேள்விகள் கேட்பானே, ஹதீஸ்ல வந்திருக்குதுல, அதுக்கு